இன்னைக்கு என்னோட கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஹேரை நல்லா எடுத்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சீரம் இன்டென்ஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேரை வந்து நல்லா செக்ஷன் எடுத்துட்டு சைட் பார்ட்டிஷன் எடுத்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் கிளிப் வச்சு நான் என் சைடில் வந்து அக்சசரிஸ் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கண்டிஷ்னர் போட்டு தலைக்கு குளிச்சனால கொஞ்சம் ஹேர் ஃப்ரிஸியாக இல்லை. பேக் சைடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளட்ச் கிளிப் போட்டுக்கிறேன். தென் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ஒரு இயரிங்ஸ் ஆட் பண்ணுறேன். சேம் அதே கலரில் இன்விசிபிள் செயின் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த சுடிதாருக்கு நல்லாயிருக்கும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தான். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நேராக வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறேன். பிக்ஸியோட சீரம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சீரம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு தென் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜூடியோவோட ஐப்ரோ என்லான்சர். ஸோ இது கொஞ்சம் இங்க் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் நான் வேறு ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு நான் அதை செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பவுட்ரு வேணும்னாலும் செட் பண்ணலாம். நான் இன்றைக்கி செட் பண்ணல. எனக்கு கரெக்டாக வந்தனால நான் இதுவே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் காஜல் போட்டுக்கிறேன். இன்றைக்கி ஐலைனர் வேண்டான்னு தோணுச்சு. ஸோ அதனால் காஜல் மட்டும் திக்காக போட்டுக்கிறேன். அந்த காஜல் ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு காஜல் எடுத்து திரும்ப அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் எப்போயுமே திக்காக தான் காஜல் போடுவேன். ஸோ அதனால் நான் 2-3 லேயர் திக்காக காஜல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த காஜலுக்கு கீழே வந்து ஐப்ரோ பவுடர் வச்சு டார்க் ப்ரௌனில் வந்து செட் பண்ணிக்கிறேன்.